காடை கிரில் எப்படி கிரில் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். 2 காடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அப்படி கீறி வச்சுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா தடவும் போது நல்லா உள்ள சாரும். நல்லா கத்தி வச்சு எல்லா பக்கமும் கீறிட்டு ஒரு பாத்திரத்தில் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக அது ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவை பிசைஞ்சுக்கிறோங்க. பிசைஞ்சிட்டு அந்த காடையில் நல்லா ஃபுல்லாக பூசிடுங்க. நல்லா பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கிரில் ஃபேன் வச்சு அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி அந்த ஆயிலை தடவிக்கிறோங்க. தடவி விட்டுட்டு அந்த கிரில் எடுத்து காடையை எடுத்து அந்த ஃபேனில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா மேல் பகுதியில் வந்து அந்த காடையோட மேல் பகுதியில் கீழே ஆயில் இருக்கிறதுனால மேலேயும் ஆயில் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தடவிக்கோங்க. இல்லை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெந்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாதத்தில் வச்சு சாப்பிடலாம். ரசம் சோறு, தயிர் சோறு, எந்த சாதமாக இருந்தாலும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இது வந்து கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக முடிஞ்சளவு நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.